மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காவேரி வந்து தாத்தாக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, விஜயை வந்து திரும்ப இந்த வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுற வேலையில் பார்த்திங்கன்னா காவேரி இறங்கியிருப்பாங்க. அதனால விஜய் கிட்ட வந்து காவேரி என்ன பேசுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து திரும்ப அங்கேயே போயிடலாம், தாத்தா பாட்டி இருக்க வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லுவாங்க. என்ன திடீர் மாற்றம், நான் அவ்வளோ தூரம் காலில் கெஞ்சாத குறையாக கேட்டப்பெல்லாம் நீ வரலன்னு சொன்னா, இப்போ என்ன நீயே போகலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு காவேரி வந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இருந்த காவேரி வேறு, இப்போ இருந்த காவேரி வேறு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நிறைய விஷயம் சரியில்லை, ஒரே அழுக்காக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேன் பாருங்களேன், சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சவுண்டில் நீங்கள் எப்படி தூங்குவீங்க? அப்புறம் பைப்லேயும் தண்ணி ரொம்ப ஹார்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லாத காரணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து சொல்கிறாங்க. ஸோ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ இப்போ தான் உனக்கு இவ்வளோ காரணம் இருக்கிறது தெரியுதா? சரி இல்லையே, நீ என்ன புதுசாக திரும்ப அந்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற? இவ்வளோ தூரம் வந்து நான் அவனை கெஞ்சி கூப்பிட்டப்பெல்லாம் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நீயா போகணுங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ காவேரி பார்த்திங்க அப்படின்னா தாத்தா கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து அந்த வீட்டுக்கு போகிறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ விஜய் வந்து இதை ஒத்துப்பாங்களா, திரும்ப அந்த வீட்டுக்கு போவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.